சுப்பிரமணிய பெருமான வீடு. நான் இருக்கிறது ராமேஸ்வரம். இங்கே வந்து சேதோகோ புனர்ஜென்மம் நவித்தியதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திர தனுஷ்கோடியில் வந்து நம்மளோட காரியங்கள்லாம் பண்ணினோம்னா நம்மளோட வந்து இந்த பண்ண பாவங்கள் அனைத்துமே தேரும் சொல்லிட்டு ஆதிசேஷ பகவான் சொல்லியிருக்கார். ஏன்னா ஒவ்வொரு மண்ணும் இங்க உள்ள மண் வந்து ஒவ்வொன்றும் சிவலிங்கத்துக்கு சமானம். அதனாலதான் ராமாயணத்துக்கு முன்னாடியே காசி யாத்திரை எல்லாமே இருந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து இங்க காசி யாத்திரை இங்க வந்து பண்ணி இங்க இருந்தா மணல் எடுத்துட்டு போயிட்டு வாரணாசி போய் அதுல கங்கை இது திரிவேணி சங்கமத்தை கரைச்சிட்டு அங்கேருந்து கங்கை எடுத்துட்டு வந்து ராமேஸ்வரத்துல அபிஷேகம் பண்ணுவார். நம்ம வந்து வாரணாசிக்கு கிளம்பும் போது சேது மாதவர், சித்து மாதவர், லேனி மாதவர் அப்படிங்கிற 3 மாதவர் பூஜை பண்ணணும். அதுல வந்து சேது மாதவர் இங்கே உள்ளவர், ராமேஸ்வரம் கஷேத்திரத்தில் உள்ளவர். பிந்து மாதவர் வேணி மாதவர் 2 பேருமே அங்கதான் இருக்கா, வாரணாசியில தான் இருக்கா. அதனால பிந்து மாதவர் யதாஸ்தானம் பண்ணிட்டு வேணி மாதவரை நம்ம இங்கேருந்து கையில எடுத்துட்டு போய் காசிக்கு போய் திரிவேணி சங்கமத்துல போயிட்டு அங்க போய் கயா சிராத்தங்கள் இந்த மாதிரி சிராத்தங்கள்லாம் முடிச்சுட்டு அந்த வேணி மாதவர் புனர் பூஜை பண்ணி அது அங்க உற்சர்ஜனம் பண்ணிட்டு அங்கேயிருந்து கங்கை எடுத்துன்னு வரணும். பகவான் ராமர் வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சனால இங்க வந்து சிவலிங்க பூஜை பண்றாரு. ராவணன் வந்து பிராமணன், அவனை வதம் பண்ணினால பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. அவரை வந்து பூஜை அந்த வதம் பண்ணினால ராமேஸ்வரத்துல வந்து சிவலிங்க பூஜை பண்றாரு. அவ வந்து சீதாதேவி வந்து மண்ணால சிவலிங்கம் பிடிச்சு விளையாட்டு இருக்கும் போது நாளிகை போயிட்டே இருக்கு. அதனால அந்த மண்ணால பிடிச்ச சிவலிங்கத்துக்கே பூஜை பண்ணிடுறாரு. அதனால இங்க உள்ள ராமநாத சுவாமி மண்ணால பட்டதுதான் சிவலிங்கம். அதனால இங்க ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு சமானம். அந்த சிவலிங்க பூஜை ராமநாத சுவாமி பூஜையும் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ராமேஸ்வரத்துல விசேஷம். தனுஷ்கோடி ரொம்ப ரொம்ப விசேஷம். This is the place where Lord Rama made the brother